ஓம் நமச்சிவாய. நாம் பாடல் பெறாத சிவஸ்தலங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் பாடல் பெறாத சிவஸ்தலங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருப்பது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மருதூர் என்ற இடத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு பசுபதீஸ்வரர் திருக்கோயில் பற்றி. கோவை மாவட்டம் காரமடையிலிருந்து 5 கிலோமீட்டர் நாம் பயணம் செய்தால் மருதூரை அடையலாம். அது செல்லும் வழியில் மருதூர் மாகாளியம்மன் கோவில் பேருந்து நிறுத்தத்தில் நாம் இறங்கிக் கொண்டு சற்று தூரத்தில் நடந்தால் இந்த கோவிலை சென்றடையலாம். இங்கு இருக்கும் மூலவர் பசுபதீஸ்வரர், தலவிருட்சம் வன்னிமரம், புராண பெயர் மருதபுரி பட்டணம். நந்திக்கு சிறப்புமிக்க ஸ்தலம் இது என்பதால் பிரதோஷ வழிபாடு மிக விமர்சையாக இங்கே நடைபெறுகின்றது. கிழக்கு நோக்கிய கோவிலுக்குள் நாம் நுழைந்தால் தீபஸ்தம்பத்தில் இருக்கின்ற விநாயகர், பசுவுடன் கூடிய சிவலிங்கம், சூலாயுதமாக விளங்கும் சக்தி, வீரபத்திரர் ஆகியோர் இருக்கின்றார்கள். உள்ளே நந்தியம்பெருமான் கம்பீரமாக அருள்பாலித்து வரும் மண்டபம் அமைந்திருக்கின்றது. கருவறையில் சுயம்புலிங்க திருமேனியாக மூலவர் பசுபதீஸ்வரர் அருள்பாலிக்கின்றார். இங்கே சிவபெருமான் தனது வாகனமான நந்தியம்பெருமானுக்கு முக்கியத்துவம் தந்து அருள் புரிகின்றார். இதை பக்த கோடிகளுக்கு உணர்த்தும் வகையில் நந்தி மண்டபம் மேல்பாகத்திலும் இறைவனின் கருவறை கீழ்பாகத்திலும் அமைந்திருக்கின்றது. மாகாளியம்மன், விநாயகர், முருகன், ஆஞ்சநேயர், அங்காளம்மன், மதுரை வீரன் கோயில்களும் இந்த பகுதியில் இருக்கின்றன. இந்த ஸ்தலத்தின் விசேஷ பிரார்த்தனை என்ன? திருமணத்தடை ஏற்பவர்கள் இந்த கோவிலில் பிரதோஷ வழிபாடுகளை மேற்கொண்டு அதில் கலந்து கொண்டு நல்ல வரன்கள் பெறுகின்றார்கள். திருமணம் முடித்த பெண்கள், இந்த பிரதோஷ வழிபாட்டுக்கு பிறகு திருமணம் முடித்த பெண்கள் ஏராளம். அதனாலேயே எண்ணற்ற பெண் பக்தர்கள் இஷ்ட தெய்வமாக இதை மேற்கொண்டிருக்கின்றார்கள். நேர்த்திக்கடனாக சிவனுக்கு அபிஷேகம் செய்து புது வஸ்திரம் சாத்தி பிறகு அந்த ஆண்டவனை வழிபடுகிறார்கள். இந்த ஸ்தலத்தின் பெருமைதான் என்ன? நந்திக்கு சிறப்புள்ள ஸ்தலம் என்பதால் பிரதோஷ வழிபாடு விமர்சையாக நடைபெறுகின்றது. அன்றைய தினம் சிறப்பு அலங்காரத்தில் காட்சி தரும் இறைவனையும் நந்தி தேவனையும் வணங்குவது மனதிற்கு அமைதியும் வாழ்க்கையில் முன்னேற்றமும் அளிக்கின்றது என்கின்றார்கள். தம்பதியர் வாழ்வில் ஒற்றுமை ஓங்கி மாங்கல்யம் வலுப்பெற ஓம் எனும் உருவத்தை வரைந்து அதனுள் கற்பூர தீபம் ஏற்றி அக்னி சாட்சியுடன் இறைவன் அருளாசியுடனும் தம்பதியர் பூஜை மாலை மாற்றுதலோடும் விமர்சையாக இங்கே இந்த விழா நடைபெறுகின்றது. இந்த பூஜையில் கலந்து கொள்ளும் தம்பதியர் வாழ்வில் ஒற்றுமை உறுதியாக ஏற்படுவதாகவும் புத்திரபாக்கியம் கைகூடுவதாகவும் பலன் அடைந்தவர்கள் எல்லாம் சொல்கின்றார்கள். இந்த ஸ்தலத்தின் தல வரலாறு தான் என்ன? சுமார் 700 ஆண்டுகளுக்கு முன் மருத மரங்கள் நிறைந்த பகுதியாக இருந்ததால் மருதபுரி பட்டணம் என்று அழைக்கப்பட்டது இந்த ஊர். ஊரின் தற்போதைய பெயர் மருதூர். அப்போது கொங்கு நாட்டை ஆண்ட சடையவர்மன் சுந்தரபாண்டியன் காலத்தில் அமைக்கப்பட்ட திருக்கோவிலில் விஸ்வேஸ்வர நாயகர் என்ற திருப்பெயருடன் சுயம்புலிங்க திருமேனியராக எழுந்தருளியிருக்கின்றார் ஈசன். 400 ஆண்டுகளுக்கு முன் இந்த கோயிலில் இருந்த நந்தியம்பெருமானை நடு இரவில் சில கயவர்கள் திருட முயற்சித்து பெயர்த்து சென்றிருக்கின்றார்கள். அவர்கள் சற்று தூரம் சென்றதும் நந்தி சிலையிலிருந்து அசரீரியாக அம்மா என்று குரல் வெளிப்பட, அதே தருணத்தில் இந்த கோவிலை சுற்றி இருந்தவர்கள் வளர்த்து வந்த மாடுகளும் உரத்த குரல் எழுப்பியபடி கட்டுத்தறியை விட்டு திமிரத் தொடங்கியது. மாடுகளின் பெருங்குரலால் விழித்தெழுந்த ஊர் மக்கள் எவ்வளவோ முயன்றும் அவற்றை கட்டுப்படுத்த முயலாமல் போகவே கோவிலுக்கு சென்று இறைவனிடம் முறையிட எண்ணி விரைந்தார்கள். கால்நடைகள் எழுப்பிய சத்தத்தால் மிரண்டு போயிருந்த திருடர்கள் பொதுமக்கள் திரண்டு வந்ததையும் கண்டு அஞ்சினார்கள். தாங்கள் எடுத்துப்போன நந்தி சிலையை கீழே வைத்துவிட்டு ஓட்டம் பிடித்தார்கள். கோவிலில் நோக்கி வந்த மக்கள் வழியில் கிடந்த நந்தி பகவானின் திருமேனியை கண்டார்கள். சிலையை எவரோ களவாட முயற்சித்திருப்பதையும் அதையே கால்நடைகள் உணர்த்தியிருப்பதையும் புரிந்து கொண்டார்கள்.
கயவர்கள் விட்டு சென்ற இடத்தில் இருந்த அந்த சிலையை எடுத்து வந்து கோவிலில் வைத்தார்கள். அடுத்த நிமிடமே கால்நடைகளின் கதறல் நின்றது. அனைத்தும் அமைதியாக அசை போடத் துவங்கின. மறுநாள் ஊர் பிரிவுகள் ஒன்று கூடி நந்தியம்பெருமானுக்கு மண்டபம் கட்டினார்கள். இந்த ஸ்தலத்து இறைவன் நந்திதேவர் களவு போனதை பசுக்கள், கன்றுகள், காளைகள் மூலம் உணர்த்திய நிகழ்வினால் மக்கள் மெய்சிலித்து போனார்கள். அவரது மகிமையை உணர்ந்து பசுபதீஸ்வரர் என்ற திருநாமம் சூட்டி அன்று முதல் இன்று வரை சிறப்பாக வழிபாடுகள் எல்லாம் செய்து வருகின்றார்கள். இப்பேற்பட்ட ஆலயத்தில் கார்த்திகை மாதம் திருவண்ணாமலை தீபத்தன்று ருத்ரஹோம பூஜை, மகா சிவராத்திரி நாளில் இறைவனுக்கும் விடைத்த வேருக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள், ஆணி திருமஞ்சனம் என யாவும் சிறப்பாக நடைபெறுகின்றன. ஆணி திருமஞ்சன தினத்தன்று மதியம் இந்த ஸ்தலத்துக்கு அருகே இருக்கின்ற மாகாளியம்மன் கோயிலுக்கு சீர்வரிசை தட்டுகளுடன் மேலதாளம் முழங்க சென்று பக்தர்கள் வழிபடுகின்றார்கள். அதன்பின் பசுபதீஸ்வரர் கோவிலில் கோபூஜை சிறப்பாக நடைபெறுகின்றது. இப்பேற்பட்ட ஆலயத்தை நீங்களும் தரிசித்து சிவகடாட்சம் பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகின்றேன். நாளை வேறொரு பாடல் பெறாத சிவஸ்தலத்தில் உங்களை சந்திக்கின்றேன். ஓம் நமச்சிவாய.